மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மேன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த வருஷத்தோட அஃபிஷியல் என்ட்ரி ஃபார் ஆஸ்கர் ஃப்ரம் கொரியா இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பெரிய லெவலில் எதுவுமே ஜெயிக்கவே இல்லை. பட் ஸ்டில் ஒரு குவாலிட்டியான ஒரு படம் தான். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. அதாவது 1979 வருஷம் பார்க் அப்படின்ற கொரியன் பிரசிடென்ட் தன்னோட கூட இருக்கக்கூடிய பாதுகாவலனாலே சுட்டுக் கொல்லப்படுறாரு. அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த இன்சிடென்ட்டை சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் பார்க் கொரியாவோட பிரசிடென்ட்டாக கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் இருக்காரு. ஒரு விதமான சர்வாதிகார ஆட்சியாக தான் அது போயிட்டு இருக்கு. பார்க்கோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் கேசிஐன்னு சொல்லக்கூடிய கொரியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அந்த கேசிஐ சேர்ந்த பார்க் அப்படின்ற இன்னொரு நபர் கொரியாவில் நடக்கக்கூடிய ஊழலை எப்படியாவது அம்பலப்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்றதுக்காக யூஎஸோட ஹெல்ப் நாடி சிஐஏ கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் கேம் நடக்குது, ஏன் கிம் அப்படின்ற கரண்ட் கேசிஐயோட ஹெட் பிரசிடென்ட்டை கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, ஒரு உண்மை சம்பவத்தை படமாக்குறது அப்படின்றது உண்மையிலே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் ரியல் ஹிஸ்டரியில நடந்த ஒரு சம்பவம். அதை ரொம்ப நேர்த்தியா இந்த டீம் கையாண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக அமைச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்றது ஸ்டேஜ் பண்ண விதமே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கொலை எப்படி நடக்குது அப்படின்றத ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப நீட்டாக காட்டப்பட்டிருக்கும். அண்ட் பிட்ரேயல் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா பிரசிடென்ட் பார்க்கோட அந்த பிட்ரேயல் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டராக இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் யூஎஸோட இன்வால்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. எங்கே பிரச்சனை நடந்தாலும் ஆளாக யூஎஸ் தான் நிற்கிறது. ஸோ யூஎஸ் எப்படி இதில் உள்ளே வராங்க, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷனுமே அதுக்கேற்ற மாதிரி லெஸ் தென் 2 ஹவர்ஸில் இருக்கும். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் நகரக்கூடிய பேஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோ. ஏன்னா ரொம்ப டிராமாட்டிக்கான சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. நிறைய பேருக்கு அந்த பேஸ் அப்படின்றது செட் ஆகாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சுச்சு. ஆல்சோ இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வரும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படின்றது உருவாச்சு. அதுலயும் குறிப்பா பிரசிடென்ட்டை காலி பண்றதுக்கே 2 கேங் வர்றது அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி தான் செஞ்சுச்சு. மற்றபடி இது ஒரு குவாலிட்டியான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.